ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸாக மானிட்டேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சரான சூப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது சூப்பர் சேட்டாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டிக்கராக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த சூப்பர் தேங்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அது டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகாது, நீங்கள் தான் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டியூட்டோரியல் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை பாருங்க. சோ கைஸ், ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீடைல் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த லைவ் இல்லனா பிரீமியர்மான விஷயங்கள்லாம் பண்ணும்போது லைவ் சாட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைவ் சாட் ஆப்ஷனை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நார்மலா சேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாலர் சிம்பிள் கொடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பாட்டம்ல ரைட் சைடில். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் சாட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். மெம்பர்ஷிப் ஆப்ஷன் நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் ஆகி கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் சாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மணி உங்களுக்கு ஷோ ஆகுது. ஒரு ₹20 பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லைவ் சாட்டில் டாப்பில் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ₹4,000க்குனா 2 மணி நேரம் உங்களுக்கு ஷோ ஆகும். ₹40, ₹20 அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரன் ஆகலையே அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த லைவ் சாட்டில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அது போக நீங்கள் ரவுண்டாக தான் நீங்கள் கொடுக்கணுங்கிறது கிடையாது. இதில் எடிட் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ₹100 இல்லை ₹150 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டிக்கர்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய மெசேஜ் ப்ரைமரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. லைவ் சாட்டில் அதிகமான பேர் வராங்க, அப்போ நம்மளுடைய மெசேஜ் ப்ரைமரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிளியராக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டுட்டோரியல் வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், உங்களுடைய சேனலில் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நீங்கள் studio.youtube.com போயிட்டு அதில் டேஷ்போர்டில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் செக்ஷன், அதாவது இந்த டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். ஸோ அந்த சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் செக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ அதில் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிளாக இருந்தாலே பக்கத்தில் சூப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இன்க்ளூடிங் உங்களுக்கு சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் போகணும்னா ஜஸ்ட் நீங்கள் சில விஷயங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மானிட்டேஷன் செக்ஷனுக்குள்ளே நம்ம போயாச்சு. ஸோ போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், லோட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு மெம்பர்ஷிப் ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு கீழே சூப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷனை தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் சி மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மேலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். ஸோ இதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணணும் அண்ட் சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிடணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது பாட்டமில் நமக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் நேம், உங்களுடைய லீகல் நேம், ப்ரூஃபில் இருக்கக்கூடிய எப்போவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லீகல் நேம் அதில் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது இமெயில் அட்ரஸ் நார்மலாக நீங்கள் இந்த சேனலுடைய இமெயில் அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இமெயிலில் சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய சேனல் இமெயில் ஐடியை இதில் கொடுத்துக்கலாம். அது போக கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்பெனிலாம் கிடையாது, நார்மல் சேனல் தான் அப்படின்னு சொன்னால் அதிலேயே கொடுத்துருக்கிற மாதிரி இஃப் யூ டோன்ட் ரெப்ரசன்ட் அ கம்பெனி என்டர் N/A அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இன் திஸ் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கம்பெனிலாம் வேறு எதுவும் MCNல ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதில் N/A அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் இதில் N/A அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இதை நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டேன். பட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 18 வயசுக்கு பிலோவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பேரண்ட் இல்லைனா லீகல் கார்டியன் கிட்ட கொடுத்து இதை ரீட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அக்செப்ட்
ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்து அவங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணோடனே கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. பட் இப்போதைக்கு என்னுடைய சேனலில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் வந்து இன்னும் வரல, கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த 3வது ஆப்ஷனாக வந்து இருக்கும். அதாவது சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கருக்கு அடுத்ததாக ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து அவைலபிள் ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கரை எனேபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து ஒரு டிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் பக்கத்துலேயும் டிக் பண்ணணும். ஸோ சூப்பர் ஸ்டிக்கர் ஆர் நவ் எனேபிள்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷனையும் டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த பாப்அப் வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எனேபிள் பண்ணிக்கலாம் சூப்பர்ஸ்க்கான ஆப்ஷனை. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் லைவ் ஆர் ப்ரீமியர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து மெசேஜ் பண்ணும்போது அது பிரைமரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தவிர்த்து. இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போய் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆனோடனே எனேபிள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிமிடம் சந்தேகம் நம்ம இருக்கா கமெண்ட்ஸ் லிக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.